ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீக்கெண்டுன்னு சொன்னாலே விஜய் சேதுபதி சார் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் எவிக்ஷன் இருந்தால் மாத்திரம் இன்றைக்குமே ஒருத்தங்க வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே யார் அவங்க வெளியேறுவாங்கன்னு சொன்னால் 3 பேர் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வேறு யாரும் இல்லை, கனி அல்லது ரம்யா அல்லது சாண்ட்ரா. இவங்க 3 பேரும் தான் ஓட்டுக்கள் யார் அந்த ஓட்டு அடிப்படையில் குறைவான ஓட்டுக்கள் எடுத்திருக்கிறாங்க. இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தங்க வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றே சொல்லலாம். யாருன்றதை சரியாக சொல்ல முடியலை. இந்த டபுள் எபிக்ஷனாக இருந்தால் இதில் 2 பேர் வெளியேறுவாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஒருத்தங்க வெளியேறுவாங்க. டபுள் எபிக்ஷன் இல்லை என்று சொன்னால் இதில் யாராவது ஒருத்தங்க நாளைய தினம் வெளியேறுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் குறும்படம் இருக்குமா இந்த வாரம் என்று சொன்னால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கேட்குற கேள்விகளுக்கு இவங்க கொடுக்குற பதிலை பொறுத்து தான் அந்த குறும்படமும் போடப்படும் என்று சொல்லலாம். அதாவது இல்லை நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை, இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் அதை கவனிக்கலை, இதை பற்றி என்னட்ட கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியலை, இந்த மாதிரியான பதிலை சொல்லுவாங்களா இருந்தால் அதுக்கு குறும்படம் போட்டு காட்டுவாங்க. இல்லை நீங்கள் இதை பண்ணியிருக்கிறீங்கன்னு காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு சொன்னால் யாருக்கு அந்த குறும்படம், எந்த பிரச்சனைக்கு அந்த குறும்படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் வசந்தி என்ற அந்த ஒரு கேரக்டரை பண்ணியிருந்தாங்க பார்வதி. அதாவது வார்டனா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் வார்டனா பார்வதி பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் அமிர்த்துக்குமே அமிர்த் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்குமே ஒரு மொட்டை கடிதம் போட்டிருந்தாங்க. அது வேறு யாரும் இல்லை, திவ்யா தான் அந்த கடிதம் எழுதுகிற மாதிரி காட்டப்பட்டிருந்தது. அது வேறு யாரும் போட்டாங்களா தெரியலை, திவ்யா தான் எழுதுகிறாங்க. ஆனால் அந்த கடிதத்துக்கான வசனங்களை சொல்லி கொடுத்தது யாருன்னு சொன்னால் எஃப்ஜே. அந்த பிரச்சனை பெருசாக அந்த வீட்டுக்குள்ளே நடக்குது. ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்காக பார்வதி அழுதுருந்தாங்க. திரும்பவுமே இந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்க. யாருன்னு சொன்னால் பார்வதி. எதுக்காக இந்த மாதிரியான லெட்டர் எல்லாம் போடுறீங்க, இதுதான் உங்களுக்கு ஃபன்னான்ற மாதிரியெல்லாம் அவங்க கேட்குறாங்க. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி எஃப்ஜே இவங்க இப்படித்தான் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை குறை சொல்கிறதே வேலையாக வச்சுருக்குறாங்க என்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை யோசிக்கையில் அவங்க அந்த வீட்டினோட தலைவர், அதாவது அந்த வாரத்துக்கு அவங்க தான் தலைவர். அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது தானே. அதாவது என்ன பிரச்சனை நடந்தது சொல்லுங்கள், நான் இந்த தலைவராக இதுக்கு ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமென்று சொன்னால் அதுக்கு காண்றன்ற மாதிரி அவங்க ஏதாவது எஃபர்ட் எடுத்துருக்கணும். அவங்க எந்த எஃபர்ட்டுமே எடுக்கலை. அந்த கேள்வி விஜய் சேதுபதி சார் கேட்பாங்க. நீங்கள் தலைவராக இருந்திருக்கிறீங்க, அங்கே ஒரு மொட்டை கடிதம் வந்ததாக பார்வதி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அது தனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன விஷயம் பண்ணீங்க, அதுக்கு என்ன பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவங்க பார்வதியாக இருக்கிறாங்களா கேரக்டராக இருக்கிறாங்களா எனக்கு தெரியலை, அதனால் அந்த விஷயத்தில் நான் பெருசாக தலையிட விரும்பலைன்ற மாதிரி தான் இவங்கள்ட பதில் இருக்குது. ஆனால் அங்கே நடந்தது அது இல்லை. அந்த விஷயத்தையுமே விஜய் சேதுபதி சார் சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் பூசி மெழுகிற மாதிரி பேசுகிறீங்க, எங்களுக்கும் புரியுது, அதே நேரம் இங்கே இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஆடியன்ஸுக்கும் அது என்னன்றது புரிஞ்சிருக்குமன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அந்த கடிதத்துக்கான வரிகளை சொல்லி கொடுத்தது இவங்க தான். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க பார்வதிக்காக கதைக்க போக மாட்டாங்க தானே, அலட்சியமாக தானே இருப்பாங்க. என்னென்னு சொன்னால் அங்கே தானே அதில் குற்றவாளி மாதிரி நிற்கணும். அப்படின்னு சொன்னால் யாரை அவங்க கேள்வி கேட்குறது, அவங்க போய் யார் இந்த கடிதம் எழுதுனேன்னு சொன்னால் அதில் இருக்கிறவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னால் என்ன இவர் தான் சொல்லியே கொடுத்தாங்க, என்ன இப்போ யார் கடிதம் எழுதுனு கேட்குறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு கேட்பாங்க தானே. கடிதம் எழுதினது யாராக இருந்தாலும் சொல்லி கொடுத்தது நீ தானேப்பா, அப்புறம் இதுக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறான்ற மாதிரி ஒரு கேள்வி வருமென்றதுக்காக அவங்க அதை மழுப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், கண்டிப்பாக வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சார் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி இந்த விஷயத்தை பேசாமல் விட்டுட்டு போகிற ஆளே கிடையாது. விஜய் சேதுபதி சார் தான் கேட்காம போனாலும் பார்வதி இதை கேட்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்தது சார், இவங்க யாருன்றே எனக்கு தெரியலை, ஒரு ஃபன்னாக பண்ணுறன்ற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப அழுதுட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் தான் பார்வதி. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நாங்கள் நடக்குது. பார்வதியை எழுப்பி கேட்குறாங்க, என்ன அந்த மொட்டை கடிதத்தை பற்றி சொல்லுங்கள், என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்டுட்டு இவங்களையும் தலைவர் என்று கேட்கும்போது இவங்க இப்படி ஒரு தெளிவில்லாத ஒரு பதிலை சொல்கிறாங்க, ஒரு அலட்சியமான ஒரு பதிலை சொல்கிறாங்க. இவங்க கேரக்டரில் இருந்தாங்களா அல்லது பார்வதியாக இருந்தாங்களான்னு எனக்கு புரியலை, அதனால் அதை பற்றி நான் கவனம் செலுத்தலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சொல்லும்போது அப்போ உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா, சரி எஃப்ஜே சரி நீங்கள் தலைவராக தான் அதுக்கான தீர்வு காணாவிட்டாலும் நீங்களும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கிறீங்க,
அந்த கிச்சனில் நீங்களும் அவங்களோட சேர்ந்து நின்று வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த லெட்டரை யார் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் அவங்க இல்லைன்ட்டு பதில் சொல்ல முடியுமா? சொன்னால் அடுத்த செகண்டே குறும்படம் போட்டு காட்டிடுவாங்க. அந்த டேபிளில் வந்து திவ்யா எழுதுகிறாங்க, நீங்கள் தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, பக்கத்தில் வந்து விக்ரமுமே இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? இவங்க எல்லாரும் இவங்க அழும்போது எங்கே இருந்தீங்க? சொல்லியிருக்கலாம் தானே? இவங்க தான் எழுதினாங்க, இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, எதுக்கு எல்லாருமே சாட்டுறீங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருக்கலாமே என்ற மாதிரி வந்து கேள்வி வரும். அதனால் அவங்க ஸ்டார்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எஃப்ஜிஏ கேட்குறாங்க. எஃப்ஜிஏ மாத்திரம் இதுக்கு தெளிவான பதில் சொல்லாமல் வந்து மறைப்பாராக இருந்தால் அது ஒரு குறும்படமாக மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நடந்ததுன்றதை குறும்படமாக போட்டால் நல்லா இருக்கும். போன வாரமும் வந்து பார்வதிக்காக தான் ஒரு குறும்படம் வந்து போடப்பட்டது. அதாவது வந்து சபரி வந்து விளையாடும்போது இதுக்கு முதல்ல ஒரு ஒரு டாஸ்கில் வந்து சபரி அந்த விளையாடும்போது தலைவர் டாஸ்க்கு விளையாடும்போது சபரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்கள காலால் மிதிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து கிட்ட வரும்போது அவங்களுக்கு வந்து கையால் வந்து அவங்கள வந்து தாக்கியிருப்பாங்க. இதெல்லாத்தையும் வந்து அவங்க வந்து குறும்படமாகவே போட்டு காட்டியிருப்பாங்க. வெல்லுறது முக்கியம் இல்லை, எப்படி நீங்கள் விளையாடுறீங்க அந்த விளையாட்டை என்றதுமே முக்கியம்ன்ற மாதிரி வந்து போட்டு காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போவும் வந்து பார்வதி தான் அதுக்கு சிக்கிப்பட்டிருக்கிறாங்க. பார்வதியில் எந்த பிழையும் இல்லை. பார்வதி வந்து அந்த லெட்டரை வச்சு கேட்கும்போது இவங்க ஒருத்தருமே வந்து அதுக்கு வந்து கருணை காட்டுற மாதிரி இல்லை, பாவம் தானே, இந்த மாதிரி அவங்க அழுகிறாங்க, யாருன்னு கேட்குறாங்கன்ற மாதிரி யாருமே நினைக்கல. என்ன இவங்க இது ஒரு ஃபன்னாக எடுக்காமல் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனால் வந்து விஜய் சேதுபதி சார் அதை விட மாட்டாங்க. இப்போ எஃப்ஜே இல்லை, அந்த லெட்டரை வந்து எழுதுறதுக்கு தான் காரணம், நான் தான் இந்த வரிகள் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், திவ்யா அதை எழுதினாங்க, அதனால தான் நான் அதில் பெருசாக வந்து கவனம் செலுத்தலை, வேறு யாரும் அதை எழுதினாங்களா இருந்து நான் அதில் சம்மந்தப்படாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து கவனம் செலுத்தி இருப்பேன்ன்ற மாதிரி இவங்க பதில் சொல்கிறாங்களா, இல்லை இது இல்லாது போனால் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா தெரியல. நடித்தா என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு ஏற்கனவே வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு குறும்படம் போட்டு காட்டிக்கிட்டாங்க சபரின்ற விஷயத்தில். அதனால் கண்டிப்பாக இவங்க உண்மையை சொல்லியே ஆகணும்னு சொல்லலைன்னு சொன்னால் குறும்படம் வாரதுக்கு வாய்ப்பு இருக்காண்டே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் வந்து நடந்திருந்தது, அதை பற்றியும் கேட்குறதுக்கான வாய்ப்பு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் வினோத்தை வந்து வேஸ்ட் கண்டஸ்டன்ட்ன்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து ஜெயிலில் போட்டிருந்தாங்க. வினோத்தும் எஃப்ஜேயும் தான் போயிருந்தாங்க. எஃப்ஜேயும் பெருசாக எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி வந்து அவங்களையும் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி வினோத்தையும் போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையாக அங்கே நடந்த விஷயம் என்னென்னு சொன்னால் எஃப்ஜே வந்து பெருசாக எந்த இடத்துலையுமே அவங்க வந்து அவங்கள தெரிகிற மாதிரி காட்டிக்கொள்ளலை. ஆனால் வந்து அதே மாதிரி வியானா வந்து அந்த ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிற பொண்ணாவோ அல்லது வந்து நல்ல ஸ்டூடெண்ட் 2 பேர் கேட்கக்கூடாதுன்றதுக்காக அவங்களும் ஏதாவது சேட்டைகள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அது ஒரு விதத்தில் வந்து அந்த ஸ்கூலுக்கு ஏற்புடையதாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அதில் வந்து ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருந்தது. என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு ரகம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டதால் இவங்க சேட்டை பண்ணுறதுல ஒரு ரகமாக இருக்கிறாங்க போல இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அவங்களோட உண்மையான நோக்கம் என்னவாக இருந்திருக்குமென்னு சொன்னால் எஃப்ஜே அதே மாதிரி வந்து வியானா இவங்க 2 பேரும் வந்து வேஸ்ட் கண்டஸ்டன்ட் என்ற ஒரு நேம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்களை வந்து 2 பேரையும் ஜெயிலில் அனுப்புவாங்க. அப்படின்னு சொன்னால் அவங்க ஜெயிலில் போயிருந்து பேசிகிட்டு இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து நினச்சிருக்கிறாங்க போல இருக்கு. இது அதை கண்டஸ்டனுக்கு விளங்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எஃப்ஜே ஜெயிலுக்கு அனுப்பினாங்க. ஆனால் வியானாவை அனுப்பலை. அவங்க என்ன பண்ணினாங்கன்னு சொன்னால் வியானாவுக்கு பதிலாக வந்து வினோத்தை வந்து அனுப்பிட்டாங்க. அவங்க வந்து பெருசாக எதுவுமே பண்ணலை, அவங்க வந்து ஸ்டூடெண்டாக இருக்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கலாம், ஆனால் பெருசாக எதிரையுமே எஃபர்ட் போடலைன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வினோத் சொன்னாங்க, இல்லை நான் வந்து பாட்டு பாடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இல்லை உட்கார வினோத் இதில் வந்து பாட்டு பாடக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லி என்னை வந்து உட்கார வச்சாங்க. இப்போ என்னண்டான்னு பார்த்தா என்னை வந்து வேஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து அனுப்புகிறாங்கன்ற மாதிரி வந்து என்ன நான் தான் வந்து பலியாடான்ற மாதிரி வந்து அந்த லிவிங் ஏரியாவிலையும் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தனியாக போய் கமராவுக்கு முன்னால் வந்து அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் நல்ல மாதிரி வந்து எல்லாமே பண்ணியிருந்தேன், அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட் எல்லாம் போட்டிருப்பேன். ஆனால் வந்து இவங்க எல்லாருமே குரூப்பாக வந்து சேர்ந்து கொஞ்சம் பேர் குரூப்பாக வந்து சேர்ந்து என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக இந்த மாதிரி என்னுடைய பேரை சொல்லிட்டாங்க. என்ன நான் நல்லா தான் பண்ணியிருந்தேன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து அதில் வந்து பதிவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து பதிவு பண்ணினா நான் நல்ல மாதிரி பண்ணினேன், ஆனால் இங்கே குரூப்
குரூப்பாக சேர்ந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு பதிவு பண்ணாங்களா இருந்தால் அது வந்து அது டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் கேட்பாங்க. இன்றைக்கு கேட்காம விட்டாலும் நாளைய தினமாவது கேட்பாங்க. என்ன வினோத், உங்களுக்கு ஏதோ அநீதி நடந்த மாதிரி கேமராக்கு முன்னாலன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தது, என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, நான் அந்தளவுக்கு மோசமாக ஒன்றும் பண்ணலைன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, ஸ்கூல் டாஸ்கில் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்களன்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ வெளியிலேருந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் லைவாகவும் அவங்க பார்த்துருப்பாங்க. அதே நேரம் வந்து இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டாக வந்து நடக்கிற விஷயத்தையும் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க, டெலிகாஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் பொய் சொல்ல முடியாது. சொல்லுங்கள் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணீங்கன்ற மாதிரி வந்து யார் யாரெல்லாம் என்ன பண்ணீங்கன்றதை சொல்லும்போது எங்களுக்கு தெரியும் தானேன்ற மாதிரி வந்து அவங்க கேட்கும்போது வந்து அங்கே வந்து வினோத்துமே பண்ணின விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து எதுவுமே பண்ணலைன்ற மாதிரியான நிலைமையும் வரலாம். என்னதான் அவங்க வந்து பூசி மெழுகி வந்து பேசினாலுமே வந்து வினோத்தை விட பெஸ்ட்டாக வினோத்தை மற்றவங்களை விட வினோத் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்களா இல்லையான்றதை வந்து அவங்க சொல்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். எதுக்காக வந்து வினோத்தை அனுப்பினாங்க, எதுக்காக வந்து நீங்கள் ஜெயிலுக்கு வினோத்தை அனுப்பினீங்க, எதுக்காக இவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தீங்க, எதுக்கு இவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தீங்க, ஏன் இவங்களை விட அவங்க பண்ணாங்க தானே, ஏன் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கல, இந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால் அங்கே பார்வதி வந்து இவங்க போட்ட டார்ச்சர்னால தான் அவங்க வந்து அழுதாங்களே ஒளி, அவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக தான் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவே சும்மா அவங்கள்ட சாரியை வந்து ஒழிச்சு வைக்கிறதும் அவங்களுக்கு மொட்டை கடிதாசி போடுறதுமா இருந்தாங்க. அவங்க வந்த கடிதம் எல்லாமே பார்வதிக்கு எதிராக வந்த மாதிரி தான் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது வந்து இப்படி ஏதாவது போட்டு அவங்க வந்து டென்ஷன் ஆகி கத்தினா வந்து இவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர்ன்றது நாங்கள் கொடுக்கறது வெளியிலன்னு சொன்னால் எல்லாம் நல்லா தானே பண்ணாங்க, ஏன் அவங்களுக்கு கொடுக்கலன்ற ஒரு கேள்வி வரமன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. மொட்டை கடிதாசி போடுறேன்னு சொன்னால் அவங்க தமிழ் டீச்சருக்கு போட்டிருக்கலாம், பிரின்சிபலுக்கு போட்டிருக்கலாம், அல்லது வந்து வேறு யாராவதுக்கு வந்து போடலாம். எஃப்ஜிஎம் வந்து அவங்களுக்கு உதவியாக தான் இருந்தாங்க, அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரையும் விட்டுட்டு அப்படி போட்டிருந்தாலும் ஒரு லெட்டர் தான் போட்டிருப்பாங்க. அதிகமாக வந்து இவங்களுக்கு தான் வந்துச்சுது. காரணம் வந்து இவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் என்ற பேரை வந்து எடுத்துடக்கூடாது, அடுத்த தலைவர் போட்டியில் நின்றுடக்கூடாதுன்றக்காக அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணினாங்கன்னு சொல்லி யாருக்கெல்லாம் வந்து சொன்னாங்களோ அவங்க உண்மையாகவே பெஸ்ட்டாக பண்ணாங்களா, இல்லை சும்மா நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு ஆண்ட பேரை சொல்கிறாங்களான்னு சொன்னால் அவங்க தான் பெஸ்ட் பர்ஃபார்மராக வருவாங்க. அவங்க வந்து தலைவர் போட்டிக்கு இணைக்கிற அந்த தகுதி எடுத்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கான நோமினேஷன்லேருந்து அவங்க தப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல மாதிரி பண்ணுறவங்களை வந்து இவங்க வந்து நோமினேஷன் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் என்ற பேரில் வந்து கொடுக்குறாங்கன்றதுக்காக வினோத் வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க. வினோத் வந்து தன்னுடைய பக்கத்தில் உள்ள தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்ன்றதுக்காக அவங்க சொல்லியிருந்தாங்க. அது இன்றைய தினமா அல்லது நாளைய தினமா அதை பற்றி விஜய் சேதுபதி சார் கேட்பாருன்றது தெரியல. இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பிரின்சிபல் அவங்கள வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குது, பிரின்சிபல் வந்து எல்லா விஷயத்துலையும் நல்லா பண்ணாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கும்போது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த கடமைகளை சரியாக செய்யலேன்னு தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் பார்வதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பிரின்சிபல்கிட்ட, இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குது என்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து தன்னுடைய சாரி காணாமல் போனதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பார்வதி வந்து சொல்லும்போது எனக்கு இதுக்கு என்னட்டே இதுக்கு இதை வந்து சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்கிறது என்ற மாதிரி வந்து அவங்க பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அலட்சியமாக வந்து மற்றவங்களோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பார்வதி பேசாமல் அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பிரின்சிபல்ன்னு சொன்னால் அவங்க அதுக்குரிய கடமையை அவங்க சரியாக செய்திருக்கணும். அவங்க வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய விஷயங்களை வந்து அந்த விஷயங்களை வந்து கேட்டிருக்கணும். யார் இதை எடுத்தீங்க, ஸ்டூடெண்ட்ஸை கேட்டிருக்கலாம், இல்லை டீச்சர்ஸ் நீங்கள் யாராவது எடுத்தீங்களா, எடுத்தால் கொடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கணும். ரெண்டு பக்கம் உள்ள நியாயத்தை வந்து அவங்க கேட்கணும். அவங்க பேசாமல் இவங்கண்ட பக்கமே நிற்கல, அவங்கண்ட பக்கம் தான் ஸ்டூடெண்ட பக்கம் தான் கதைக்கிற மாதிரி நின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து எஃப்ஜிஎம் வந்து தலைவராக வந்து பார்வதிக்காக வந்து அவங்க கதைக்கோன்மெண்ட்டு நிற்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் வாங்கணும்னு மனசுக்குள்ள அவங்க நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்கு தான் இவங்கண்ட செயற்பாடு எல்லாமே இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து கனிக்கு எதிராக வந்து இவங்க யாருமே செயற்படுற மாதிரி இல்லை. ஒரு சில பேர் அதாவது வந்து சபரியாக இருக்கட்டுக்கும், எஃப்ஜியாக இருக்கட்டுக்கும், மற்றது வந்து விக்ரமாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு எதிராக செயற்பட மாட்டாங்க. அவங்க வந்து பெருசாக எதுவுமே அங்கே பண்ணாட்டிலுமே வந்து அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மராக வரணும், அவங்க வந்து நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு போகக்கூடாது, இல்லை வந்து எவிக்ட்
ஆகி வெளியில் போகக்கூடாது, அவங்க தலைவர் போட்டிக்கு வரணுமன்ற மாதிரி தான் பார்ப்பாங்களே ஒழிய அவங்களும் ஏதாவது பிள்ளைகள் செய்தால் அதை வந்து சுட்டி காட்டணுமன்ற மாதிரி வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாரும் வந்து என்ன மாதிரி நடந்து கொள்கிறாங்க எல்லா விஷயத்தையும் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அரோரா மற்றது வந்து கம்ருதீன் இவங்க 2 பேரும் வந்து 2 பேரை பற்றியும் கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரோரா, கம்ருதீன், அதே மாதிரி வந்து எஃப்ஜே, வியானா, அதே மாதிரி பார்வதி, இவங்க 5 பேரை பற்றியும் கதைப்பாங்க. அதாவது என்னதான் டாஸ்க் கொடுத்தாலும் இவங்க வந்து அவங்களோட சேர்ந்து தான் இருக்கிறாங்க. ஸ்கூல் டாஸ்க் கண்டாலும் அவங்களோட சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து யார் வியானா ஸ்டூடெண்டாக இருந்தாங்க, எஃப்ஜே வந்து உதவியாக அவங்களுக்கு யாருக்கு பார்வதிக்கு வந்து வார்டனா ஒரு அவங்க தான் வார்டனாக இருந்தாங்க. இவங்க அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க எஃப்ஜே. ஆனால் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் வியானா வந்து கூடுதலாக வந்து இவங்களோட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, எஃப்ஜியோட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் அதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை பார்க்காம இவங்களோட பேசிகிட்டு இருந்தீங்க, கூட நேரம் இவங்களோட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தானே இருக்குதுன்ற மாதிரி வந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இவங்க இந்த டாஸ்கில் வர்ற பிள்ளைகள், இந்த வாரத்தில் வர்ற பிள்ளைகள் அடுத்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு அவங்கள கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க எவிட்டாகி வெளியில் போகிறதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதை வந்து அவங்க யோசிக்கிற இல்லை. வியானா வந்து ஸ்கூல் டாஸ்கில் பண்ணதெல்லாம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. அவங்க ஒரு குளப்படி ஒரு சேட்டை பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த எஃப்ஜிஏ விஷயத்தில் வந்து அவங்க வந்து மியூசியத்துக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் போகும்போது இவங்க எஃப்ஜியோட பேசிகிட்டு இருந்தாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இவங்களுக்கு போயிருந்தது. என்னத்துக்காக அந்த பனிஷ்மெண்ட் சொன்னால் இவங்கள்ட்ட ஐடி இல்லை. அங்கே ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து இவங்க வந்து காணிலுங்க அது இருந்தால் தான் அந்த மியூசியத்துக்கு போகலாம்னோன்னா இவங்களா எடுத்து ஒழிச்சு வச்சாங்களா அல்லது வேறு யாரும் ஒழிச்சு வச்சாங்களா தெரியலை. அது இல்லாதாலையும் இன்னமும் தெரியலை. அவங்க போகலை. அவங்க வரும் வரைக்கும் எஃப்ஜியோட பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க வர்ற டைம் பார்த்து அவங்க ஓடி வந்து எங்கே அவங்கள இருக்க சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்துல இருந்தாங்க. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை தான் நீங்கள் சரியாக பண்ணணும் முடியும். சும்மா இதுக்கு உங்களுக்கு தரப்பட்ட டாஸ்க்கை பண்ணாமல் மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நீங்கள் வந்து ஒரு வேலையாக வச்சுக்கொண்டு அதுக்கப்புறமா மற்றவங்க அதுக்கண்டு எஃபர்ட் போட்டு ஒருத்தங்க பண்ணும்போது அவங்கள வந்து வேஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் பண்ணுற மாதிரி வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றது கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.